ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். கஞ்சனுடைய சிறையிலே தேவகியும் ரோகிணியும் அங்கே துன்பத்தை அனுபவித்து வருகின்ற பொழுது இறைவனை வேண்டி பலவாறு அவர்கள் முறையிட்டார்கள். அந்த முறையீடுகளிலே தேவராலும் தெரியாத திருவுருவம் கொள்வோனே என்று மன்றாடினார்கள். இந்த மன்றாட்டு பாடல் வரியை நாம், அதாவது தேவராலும் தெரியாத திருவுருவம் கொள்வோனே என்கின்ற இந்த பாடல் வசனத்தை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வசனத்தை நாம் எண்ணி பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஆகமத்திலே பல செய்திகள் சொல்லப்பட்டுள்ளது. அதிலே ஒன்றிரண்டு செய்திகளை நாம் இப்போது பார்ப்போம். அதாவது அயோத்த அமிர்த வனத்திலே சப்த மாதர்களை தாயாக கொண்டு திருமால் 7 குழந்தைகளை பிறவி செய்கின்றார். அவர்கள் சான்றோர்கள் என்ற பெயரிலே வளர்ந்து வருகின்ற வேளையிலே அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக தேவேந்திரனுடைய பசு கூட்டங்கள் அங்கே மேய வரக்கூடிய அந்த இடத்திலே அந்த பசு கூட்டங்களிலிருந்து பாலை வாங்கி இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்து வருகின்றார் திருமால். பாலின் அளவு குறைந்து போனதை அறிந்த தேவேந்திரன் யாரோ இந்த பாலை திருடியிருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்ப்பதற்காக இந்த பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்த வனத்திற்கு வருகின்றான். அப்பொழுது அங்கே திருமால் நின்று கொண்டிருக்கின்றார். இவர்தான் பாலை திருடியிருக்க வேண்டும் என்று நினைத்த தேவேந்திரன் அவரோடு போரிட முற்படுகின்றான். முனிவர் வடிவத்திலே இருந்த திருமால் ஒரு சூலாயுதத்தை தேவேந்திரனை நோக்கி வீசுகின்றார். அப்போது அந்த தேவேந்திரன் இது யாரோ பெரிய ஒரு முனிவராக இருக்கின்றார் என்று பயந்து அவரோடு போரிடாமல் திரும்பி செல்கின்றான் தேவேந்திரன். ஆனால் தேவர்களின் அரசராகிய தேவேந்திரனுக்கு அங்கு நின்ற இறைவனை திருமாலை யார் என்று அடையாளம் காண முடியவில்லை. இது ஒரு நிகழ்வு. அடுத்ததாக கைலேங்கிரியில் வைத்து கலிநீசன் கேட்ட கொடிய வரங்கள் அத்தனையும் அவனுக்கு சிவபெருமான் கொடுத்து மரணம் வராத வரத்தையும் கலியனுக்கு கொடுத்து விட்டார். அப்போது திருமால் ஒரு பண்டாரத்தை போல வடிவம் கொண்டு அங்கு வருகின்றார். வந்து கலியன் பெற்ற வரங்களின் வலுவை குறைத்து அந்த கலியனுக்கு மரணம் ஏற்படுகின்ற விதத்திலே பல நிகழ்வுகளை அங்கு ஏற்படுத்தி இவன் இப்போது சொன்ன இந்த மொழிகளை எல்லாம், அதாவது கலியன் மொழிந்த அந்த மொழிகளை எல்லாம் நீங்கள் இறை ஆகமத்திலே எழுதி வையுங்கள் என்று அங்கிருந்த தேவர்களிடத்திலே கூறுகின்றார். அப்பொழுதும் அங்கு நின்ற தேவர்களுக்கோ அல்லது ஈஸ்வருக்கோ இது திருமால்தான் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இது மற்றொரு நிகழ்வு. அடுத்ததாக கன்னியாகுமரியிலே கோவில் கொண்டுள்ள பகவதி அன்னையின் ஆலயத்திற்குள் ஒரு கிழவனை போன்ற வேடத்துடன் சென்ற திருமால், பேத்தி எனக்கு கொஞ்சம் கஞ்சி கொடு என்று கேட்டு தான் வடநாட்டிலிருந்து இங்கு தீர்த்தமாட வந்திருப்பதாகவும் தன்னுடைய பெயர் ராமன் என்றும் பல செய்திகளை அந்த அன்னையினிடத்திலே பேசி கொண்டிருக்கின்றார். அப்பொழுதும் இறைவியான அந்த பகவதி அன்னைக்கு தன்னோடு பேசி கொண்டிருப்பவர் ஏதோ ஒரு வயதான யாத்ரீகர் என்று தான் நினைத்தாலே தவிர பரம்பொருளாகிய நாராயணர் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த விதமான நிகழ்வுகளின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் கூறியது போல தேவர்களும் அறியாத திருவுருவம் கொள்வோனே என்ற வாசகத்தின்படி இந்த தேவர்களாக இருந்த ஒருவருக்குமே திருமாலாகிய நாராயணரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல, இதன் வாயிலாக
இப்படிப்பட்ட பல வடிவங்களை யாருக்கும் தெரியாத விதத்தில் எடுக்க வல்லவர் நாராயணர் ஒருவர்தான் என்கின்ற உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயனே, எங்கள் ஆதி நாராயணரே, பாவியான இந்த கஞ்சனுக்கு நாங்கள் பலகாலமாக ஊழியங்கள் செய்து தன்மான ஒழுக்கம் கெட்டு நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்று தேவர்களும் இந்த கஞ்சனுடைய பாவியான கஞ்சனுடைய கொடுமையினால் எங்களுக்கு பொறுக்க முடியவில்லை, இவனுடைய வலுவை குறைத்து இந்த சிறையிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தேவகியும் ரோகிணியும் வாசுதேவனும் முறையிட்டார்கள். இவர்களுடைய முறையத்திற்கு செவி கொடுத்த திருமால் இவர்களுக்கு என்னென்ன ஆறுதல் மொழிகள் கூறினார்கள் என்பதை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.